இங்க ஒரு துஷ்ட சக்தி ஒரு பாலுக்குள்ள பல வருஷமா விடுதலை கிடைக்காம மாட்டிக்கிட்டு இருக்குது. அதிலிருந்து வெளியே வர உயிரோட இருக்கிற ஒரு பொண்ணோட ஆத்மா மந்திரம் சொன்னாதான் அதிலிருந்து வெளியே வர முடியும். அதுக்கு அந்த துஷ்ட சக்தி தேர்ந்தெடுத்த பொண்ணு இவ தான். இவளை வசப்படுத்த ஒரு பொண்ணோட ஆத்மாவை அனுப்பி அவ கூட பேசி பழகி அவளை ஏமாத்தி அது நினைச்சதை அடைய நினைக்குது. எல்லாரும் இருந்தும் தனிமையில் இருந்த அவ அந்த ஆத்மாவோட பேச்சில் மயங்குறா. அவளும் ஆத்மாவா இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக உயிரோட இருக்கிற உடம்புல இருந்து ஆத்மாவை பிரித்து எடுக்கிற ஒரு மிஷினுக்குள்ளே போய் ஆத்மாவா வெளியே வரா. இதுக்காகவே அந்த பாலுக்குள்ளே காத்துட்டு இருந்த துஷ்ட ஆவி அவளை வசப்படுத்தி அவள் வாயால் மந்திரத்தை சொல்ல வச்சு அந்த பாலுக்குள்ளே இருந்து வெளியே வருது. வெளியே வந்த அந்த துஷ்ட சக்தி இந்த உலகத்தையே அழிக்க நினைக்குது. அதோட சக்தியை பயன்படுத்தி மனுஷங்க எல்லாத்தையும் உயிரோட உறைய வச்சு கொள்ளுது. இது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்த அவளே இதோட அட்டூழியத்தை அடக்க துஷ்ட சக்திகளை அழிக்கக்கூடிய ஒரு கண்ணை வச்சு அது கூட சண்டை போட்டு போராடி அழிக்கிறா.